கரட்டுப்பாளையம் அருள்மிகு மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு இந்த மாபெரும் இன்னிசை மிகுந்த நகைச்சுவை பாட்டு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கொங்கு இளைஞர் சிங்கங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய விஜய் டிவி கலக்கப்பகுதி ஆர்ப்புகள் தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இரு கரம் கூப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி வீட்டில் இருக்கவங்களாம் வருவாங்கள்ல, ஷேர் ஃபுல்லாக வந்துடுவாங்கள்ல, நம்பிக்கையில் தான் ஆரம்பிக்கிறோம். முதல் பக்தி பாடலை பாடுவதற்காக பாசத்துக்குரிய அருமை சகோதரி ராணிக்குமார் அவர்கள் ஒரு பக்தி பாடல், அதனைத் தொடர்ந்து பட்டிமன்றம் இனிதே நடைபெறும். ஹலோ ஹலோ அலச்சி ஹலோ ஹலோ அலச்சி ஹலோ ஹலோ அலச்சி ஹலோ. வரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, கரம் குவித்து வேண்டுகிறோம் காத்திடுவாள் மாரியம்மா, காத்திடுவாள் மாரியம்மா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் மாரியம்மா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் மாரியம்மா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா. நீரினிலே நீ இருக்கும் கோவிலிலே வந்து நெஞ்சமெல்லாம் உன்பதமே தஞ்சமென கொண்டு, நீரினிலே நீ இருக்கும் கோவிலிலே வந்து நெஞ்சமெல்லாம் உன்பதமே தஞ்சமென கொண்டு, போரும் வரம் யாவும் தந்திடுவாய் இங்கு, போரும் வரம் யாவும் தங்கிதமாய் இங்கு, கூடுதம்மா அன்பத்திரு கூட்டமெல்லாம் இங்கு, கூடுதம்மா அன்பத்திரு கூட்டமெல்லாம் இங்கு. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் மாரியம்மா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா. திருச்சாம்பல் அணிந்து கொண்டால் மனமும் மகிழ்தாம், தீராத நோய்கள் எல்லாம் தீர்த்து வைக்குதாம். திருச்சாம்பல் அணிந்து கொண்டால் மனமும் மகிழ்தாம், தீராத நோய்கள் எல்லாம் தீர்த்து வைக்குதாம். வருவோர் தம் வாழ்வில் எங்கும் வளமும் பெருகுதாம், வருவோர் தம் வாழ்வில் எங்கும் வளமும் பெருகுதாம். வாழ்த்துகின்ற அனைவருக்கும் நன்மை பெருகுதாம், உன்னை வாழ்த்துகின்ற அனைவருக்கும் நன்மை பெருகுதாம். மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் மாரியம்மா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் மாரியம்மா. உன்னை வணங்குகின்றோம் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் மாரியம்மா. லேசா ஒரு கைதட்டு மட்டும் கொடுங்க போதும் எங்களுக்கு. உண்மையிலே ஒரு நல்ல நிகழ்வை, அறிவு சார்ந்த நகைச்சுவை மிகுந்த பாடல் மிகுந்த ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கொங்கு இளைஞர் சிங்கங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா? சுருக்கமாக சொல்ல போனோம்னா, ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணால் விளங்குவானா விளங்க மாட்டானா, அவ்வளவுதான் தலைப்பு. ஒரு பெரிய வித்தியாசமான தலைப்புலாம் கிடையாது. இந்த முன்னாடி உட்காந்துருக்க இந்த 10 பயல்களும் ஒரே ஜாலி மூடில் உட்காந்துருக்கான். என்ன காரணம்? 2 நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவு, அதனால ஜாலியாக உட்காந்துருக்கான். இவனை மட்டும் திங்கக்கிழமை பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்லுங்கள்,
பையை தூக்கி தோளில் போட்டு சாவு வீட்டுக்கு போனது மாதிரியே போவாங்க. அதுவும் இந்த 1.5 வருஷம் கொரோனாவில் பள்ளிக்கூடம் இல்லை. எங்களை மாதிரி வாத்தியாரையெல்லாம் பள்ளிக்கூடத்தை ஒற்றை அடித்து பெயிண்ட் அடித்து இவங்களையெல்லாம் பூங்கொத்து கொடுத்து வரவேற்க சொன்னாங்க. நாங்கள்லாம் பூங்கொத்தோடு போய் நிற்கிறோம். வந்தவனில் 2 பேர் சொல்கிறான், இந்த கொரோனாவில் யார் யாரோ சாவறான், அந்த வாத்தியாரெலாம் சாவலை போல இருக்கும். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். அதில் ஒரு காலத்தில் எங்கள் அம்மாலாம் என்னை கொண்டு 6 வயசில் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க. சேர்த்துட்டு சொன்னாங்க, மகராசா டீச்சரை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், டீச்சர் என் ரூட்டில் கிராஸ் பண்ணிச்சுன்னா என் வேலையை காட்டுவேன் அப்படின்னு. டீச்சர் இப்போ எங்கள் அம்மா போன உடனே டீச்சர் சொன்னாங்க, மகராசா காதை தொடுப்பானாங்க. நான் பெஞ்சு மேலே ஏறி டீச்சர் கடை தொட போயிட்டேன். அப்படி தொடக்கூடாது, இப்படி தொட்டால் 6 வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதான் அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தது. இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. தெருவுக்கு தெரு மஞ்சள் கலரில் ஒரு புள்ளை பிடிக்கிற வண்டியை அனுப்புகிறாங்க. நீ பிள்ளை அனுப்பு, பிள்ளை அனுப்பு, பிள்ளை அனுப்பு. குடும்பமே சேர்ந்து 6 மணிக்கு அடித்து கிளப்புறான். எந்திரா எந்திரா எந்திரா, 50,000 ரூபா பணம் கட்டியிருக்கு, எந்திரா எந்திரா, அடித்து கிளப்புறான். ஒருத்தன் தண்ணியை ஊற்றுறான், ஒருத்தன் ஜோப்பை போடுறான், ஒருத்தன் சட்டையை மாட்டுறான், ஒருத்தன் பேண்டை மாட்டுறான், ஒருத்தன் ஷூவை மாட்டுறான், ஒருத்தன் சாக்ஸை மாட்டுறான். விடிய காலம் 7 மணிக்கு வாயில் 2 இட்லியை வச்சு குடும்பமே சேர்ந்து நங்குன்னு குத்துறான். குத்திவிட்டு வண்டியில் ஏற்றி விட்டு கீழே அம்மா நின்றுக்கிட்டு சொல்லுது, நீ அம்மாவுக்கு டாட்டா சொல்லு. அவன் உள்ளே இருந்து, நீ அம்மாவே இல்லை, நீ அப்பனே இல்லை, குடும்பமாக இல்லை, என்னையே ஏன்டா வண்டியில் ஏற்றுறேன்னு கேட்குறான். கரெக்டாக அந்த மெட்ரிகுலேஷன் போகிறவனுக்கெல்லாம் பாருங்கள், இதில் ஒரு டை, இதில் ஒரு பெல்ட்டு. ஏன் தெரியுமா? விடிய காலம் 7 மணிக்கே வாயில் 2 இட்லி வச்சு குத்துறாங்கல்ல, இது வெளியில் வந்துடக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணி இதில் ஒரு டை போட்டுருவாங்க. கீழே இறங்கிடக்கூடாதுன்னு இதில் ஒரு பெல்ட்டு போட்டுருவாங்க. இதையும் தாண்டி இறங்குச்சுன்னா அங்கே ஆயம்மான்னு ஒரு அம்மா இருக்கும். ஆயாம்மா இல்லை, ஆயம்மா தான். எப்படி கரட்டு பாளையத்தில் ஏற்றி விட்டோம்னா 10 ஊர் சுற்றி தான் கொண்டு போய் ஸ்கூலில் இறக்குவான். இறக்குன உடனே இந்த எல்கேஜி போய் ஆரம்பிச்சிருவான். ஆயாம்மா அவனை எதுவும் போகாமல் உள்ள தூக்கி போட்ட உடனே அங்கே போனவுடனே எதனாலும் போகணும்னு நினைக்கிறான். அப்போ தான் 9:30 மணிக்கு எல்கேஜி மேம் ஆரம்பிப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் டு மீ. எஸ் மேம். மேம் சொல்கிறத நீங்கள் சொல்லணும். ஓகே மேம். இவன் பூரா வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு பாருங்க. வள்ளுவன் தான் சொன்னான், குழல் இனிது யாழ் இனிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதோர்னா. புள்ள பிறந்து பேசினா அதை பார்த்து ரசிடான்னா. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, எங்க நம்ம பிள்ளை பேசிட்டான், என்ன பண்ணுறது, ஸ்கூலில் கொண்டு விட்டுரு. அங்கே மிஸ் சைலன்ஸ், பேசக்கூடாது. பேச வேண்டிய வயசில் பிள்ளைய பேச விடாமல் பண்ணுறோம். 9ஆவதுல டீச்சர்கிட்ட போய் ஓய் தீஸ் கொலவரின்னு கத்தியோடு நிற்கிறான். வாழ்க்கை முறை மாறிடுச்சு. எல்லாத்துலேயுமே இன்றைக்கி மாற்றம் வந்துருச்சு. ஒரு காலத்தில் கல்யாணங்கள் எங்கே நடந்துச்சு, திருமணங்கள் எங்கே நடந்துச்சு, கிராமத்துக்குள்ளே நடந்துச்சு. வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போட்டு பங்காளி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து 10 நாளாக கல்யாண வேலை பார்த்து காய்கறி நறுக்கி அது இதுன்னு பண்ணி அவ்வளோ தூரம் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. மண்டபத்தில் நடக்குது, திருச்செங்கோட்டில் மண்டபத்தில் நடக்குது கல்யாணம். நீங்கள் பொண்ணை கூட்டிக்கிட்டு அப்படியே வாங்க, நீங்கள் மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு இப்படியே வாங்க. பொண்ணு வீட்டுக்காரனுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரனை தெரில, மாப்பிள்ளை வீட்டுக்காரனுக்கு பொண்ணு வீட்டுக்காரனை தெரில. எவனே தெரியாமல் 200 பேர் பந்தியில் உட்காந்து யாரும் அவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியலை. அப்போ வாழ்க்கை முறை எல்லாமே மாறிடுச்சு. ஒரு குடும்ப சம்பந்தமான தலைப்பு, ஒரு குடும்பம் எப்படி இருக்குனுங்கிறத அழகாக ஒரு பாட்டில் சொன்ன அன்னைக்கு, ஒரு குடும்பம்னா இப்படி தாண்டா இருக்கும்னு அன்னைக்கு சொன்ன அழகா. சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள். சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள். சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள். அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். சொல்லித்தாருங்கள் பள்ளி பாடுங்கள், இன்னும் என்னென்ன மண்ணின் லீலைகள். சொல்லித்தாருங்கள் பள்ளி பாடுங்கள், இன்னும் என்னென்ன மண்ணின் லீலைகள். தங்க பாவை அங்கங்கள் எங்கள் சொந்தங்கள், தங்க பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள்.
தத்தை போல் மெத்தை மேல் ஏந்திக் கொள்ளுங்கள். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் 100 பாடலாம் பாடலாம். லேசா ஒரு கைதட்டு மட்டும் கொடுப்போம். ஏன்னா கைதட்டு வாங்கியே பழகி போச்சு. இந்த கொரோனாவில் 1 வருஷமாக பட்டிமன்றம் இல்லை எங்களுக்கெல்லாம். பேசி பழகலை. ஒரு நாள் திடீர்னு ஒருத்தன் ஃபோன் பண்ணி பட்டிமன்றத்துக்கு வாங்கன்னா நம்ம 1 வருஷம் ஆச்சு பட்டிமன்றம் பேசி அப்படின்னு பேசி பழகிடுவோம்னு என் பொண்டாட்டியை கூப்பிட்டு இங்கே வா, நான் பட்டிமன்றம் பேசி 1 வருஷம் ஆச்சு, இந்தா 100 ரூபா நான் பேசுகிறேன் கேட்குறியா அப்படின்னு. அவள் 500 ரூபாயை கொடுத்து பேசாமல் படியா அப்படின்ட்டான். குடும்பத்தில் அவ்வளோதான் எங்களுக்கு செல்வாக்கு கிடைக்கிறது. ஆனால் பக்திங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். இன்றைக்கி பாருங்கள், மாரியம்மன் கோயிலுக்கு அவ்வளோ அழகாக நீங்கள் திருவிழா கொண்டாடுறீங்க. பக்திங்கிறதுலாம் இன்றைக்கி மாறி போச்சு. ஒரு காலத்தில் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்பாங்க. இந்த ரோட்டில் போகிறவங்க கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான். அதுக்கு தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னாங்க. இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒத்த கையில் பைக்கை ஓட்டிக்கிட்டு ஒத்த கையில் மாரியம்மா கிசுடுறான். மாரியம்மா நான் அவசரமாக திருச்செங்கோடு போய்கிட்டு இருக்கேன். இவர் போய் 1 ரூபா உண்டியலில் போட்டால் லேட் ஆயிருமா, 1 ரூபாய் சுண்டி விடுறார். மாரியம்மா டேக்கிட். மாரியம்மா ரிட்டனில் ஒரு சுண்டுது. அண்ணன் பைப்பாசில் மல்லாக்க படுத்து கிடக்கிறார். நெத்தியில் போய் 1 ரூபா ஒட்டுது. தெய்வத்தை தெய்வமாக பார்க்கணும். தெய்வத்துக்கிட்ட நம்ம 5 ரூபா கொடுத்தோம்னா தெய்வம் நம்மளுக்கு 100 ரூபா கொடுக்கும். அதுக்காக பக்திங்கிறது மனுஷனுக்கு இருக்கணும். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் மாரியம்மன் கோயிலுக்கு. எங்கள் ஊரில் நேற்று நைட்டு 8 மணி இருக்கும். ஒரு அம்மா மாரியம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரம் ஃபோன் வந்துச்சு. ஃபோனை பேசிச்சு, செருப்பை மாட்டிச்சு, புருஷனை கையில் பிடிச்சி கூட்டிக்கிட்டே போச்சு. பின்னாடியே ஒருத்தன் போனான், நின்றுச்சு. ஏன்டா என் பின்னாடி வர்றாயின்ச்சு. மேடம், நீங்கள் ஃபோன் பேசுகிற அவசரத்தில் என் பொண்டாட்டி செருப்பை நீங்கள் மாட்டிட்டீங்க. இதை கலட்டி கொடுத்தா தான் என் பொண்டாட்டியை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியும்னா. புருஷனை பார்த்து சொன்னிச்சு, நான் தான் செருப்பை மாற்றி மாட்டினல்ல, நீனாவது சொல்லக்கூடாதா ஐயா அப்படின்னுச்சு. அவன் கையை உதறிக்கிட்டே சொன்னால், நான் ஓன் புருஷனே இல்லை, நீ ஃபோன் பேசுகிற அவசரத்தில் என்னையே கையில் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு இருக்கான். நான் ஒன்று கேட்குறேங்க உங்களை பார்த்து, இந்த டச் ஃபோன் வந்ததுக்கப்புறம் நாடு நாசமாக போச்சுன்னு நினைக்கிறவங்களாம் ஒரு தடவை கைதட்டு கொடுங்க பார்ப்போம். அவ்வளோ பேரும் கைதட்டுறாங்க. இந்த கைதட்ட எல்லாத்தையுமே இந்த டச் ஃபோன் இருக்குதானே, இருந்தால் தானே நம்மளுக்கு அதை பற்றி கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னு எப்படி முடியும்? அது பாருங்கள், எல்லாருமே டச் ஃபோன் இருக்குங்கிறாங்க. இந்த பின்னாடி இருக்கவங்களாம் கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காந்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். முகத்தை பார்த்து பேசியே பழகி போச்சு. ஏன்னா வீட்டில் முகத்தை பார்த்து பேச முடியலை. என் பொண்டாட்டி முகத்தையெல்லாம் பார்த்தோம்னா அடாடா செல்வ கடாட்சமாக இருக்கும். 1ஆம் தேதி பார்த்தா அது ஒரு முக பாவனை இருக்கும், 10ஆம் தேதி வேறு ஒரு முக பாவனை இருக்கும். நிகழ்ச்சியே இல்லைன்னு வச்சுக்க, அவள் முகத்தை பார்த்து என்ன அடாடாடாடாடா கடுகு போட்டியன்னா வெடிச்சு கருகி விழுவும். அந்த அளவுக்கு கரு கருன்னு இருக்கும். அப்படி ஒரு செல்வ கடாட்சமான ஆள் என் பொண்டாட்டி. வாழ்க்கை அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இதில் 4 அறிஞர் பெருமக்கள் பேச வந்திருக்காங்க. அதில் ஒருவர் வந்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மஞ்சுநாதன் இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் மேடை ஏறி அமர்ந்து விடுவார். ஏன்னா அவங்க பாட்டிக்கு முடியலை, ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கார். கூடிய சீக்கிரம் வந்து மேடை ஏறிடுவார். பாட்டினாலே முடியாமல் தான் இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் எங்கள் பாட்டிக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போகிறதில்ல. இப்போ எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதில்ல, எங்கள் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதில்ல, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதில்ல, எங்கள் அம்மாவுக்கு 4 பேருக்குமே உடம்பு சரியில்லாமல் போகிறதே இல்லை. உண்மையிலே 4 பேரும் செத்துட்டாங்க. இருந்தால் தானே உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு. அது மாதிரி ஜோலியை முடிச்சு விட்டோம்னா நம்ம வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம். அது அவங்களுக்கு அந்த கொடுப்பனை இல்லாதனால அவர் இப்படி சுற்றிக்கிட்டு வர்றாரு. ஏன்னா இன்னைக்கு குடும்பம், திருமணத்துக்கு அப்புறம் குடும்பம் எப்படி இருக்குது? மாமியா மருமகளோடு சண்டை போடுது, மருமக மாமியாரோடு சண்டை போடுது. போன மாதம் ஒரு அம்மா கல்யாணத்துக்கு போச்சு. மருமகாரி சொல்கிறான், நீங்கள் மட்டும்தான் கல்யாணத்துக்கு போவீங்களா? நானும் கல்யாணத்துக்கு போவேன், நானும் 10,000 ரூபாய்க்கு பட்டு செல்ல வச்சுருக்கேன்ல. போன மாதம் அந்த அம்மா சாவு வீட்டுக்கு போச்சு. இவன் சொல்கிறான், மருமகாரி, அடுத்த சாவுக்கு நான் தான் போவேன். உனக்கு தான் ஒப்பாரி வச்சு அளவு தெரியாதுன்னு அந்த அம்மா கேட்டிருக்கு. அதெல்லாம் டெக்னிக் இருக்குன்னு செல்ஃபோனில் யூடியூப்பில் ஒப்பாரின்னு பதிவு பண்ணி சாக்கெட்டில் போட்டுக்கிட்டு சாவு வீட்டில் போய் கட்டி பிடிச்சி அழுதுக்கு இருந்திருக்கான். இவளுக்கு போட்டு அமுக்குல டச்சு மாறி போய் அண்டங்காக்கா கொண்டக்காரி ரெண்டக்க செத்தம் வந்துருச்சு உட்காந்துட்டான். உங்கள் இம்சை வாங்காமல் தானடி நான் போய் சேர்ந்தேன், இங்கேயும் வந்து இம்சையை கொடுத்துக்கிட்டு இருக்கலேன். இப்படி சிக்கலான வாழ்க்கையில் தான் மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதில் திருமணத்துக்கு முன்பு தான் சந்தோஷம் என்ற அன்னைக்கு தலைமையேற்று வருகை புரிந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போது யாரு சீசன் 6 சீசன் 7 2லும் பங்கேற்று தனக்கென ஒரு தனி முத்திரை வைத்திருக்கக்கூடிய, விஜய் தொலைக்காட்சியில் தானே எழுதி பாடலை பாடி இருக்கக்கூடிய
4-5 திரைப்படத்திற்கு இணை இயக்குனராக இருந்திருக்கக்கூடிய, சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய அமைச்சர் என்ற படத்திலே அனைத்து வசனங்களை எழுதியிருக்கக்கூடிய, மத்திய அரசனுடைய அந்த இயக்குனருக்கான விருதை பெற்றிருக்கக்கூடிய திரைப்பட இயக்குனர், பாசத்துக்குரிய அருமை சகோதரர் ஈரோடு பிரபு அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல். நீலாம் உருப்படவே மாட்டாயிடா. ஒரு இயக்குனர் அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாயா? சரி, நீங்கள் தான் ஒரு பெரிய மனுஷன் இப்படி சுடிதார் டாப்ஸை தூக்கி மாட்டிக்கிட்டு வரலாமா? குளிந்தி அதனால அதனால தான் அவன் சொப்பன சுந்தரி பாட்டை போட்டு விட்றான். இப்போ நல்ல மனுஷன், இது நல்ல சிப்பா நல்லா இருக்கே, பின்னாடி தூக்குனாப்பில் இருக்க இறக்கி விடுங்க. ரைட். அருமையான மனுஷன். இவர் தூக்கலான பேச்சாளர். இல்லை இல்லை, திருமணத்துக்கு பின்புதான் சந்தோஷம் என்ற அன்னைக்கு தலைமையேற்று வருகை வந்திருக்கக்கூடியவர். நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தனி தர மாட்டான், கேரளாக்காரன் தனி தர மாட்டான், கர்நாடகாக்காரன் தனி தர மாட்டான். எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஆப்பா வேணுமா, புல்லா வேணுமா, எல்லாம் கொடுக்குறான். பாண்டிச்சேரியிலேருந்து வருகை வந்திருக்கக்கூடிய, மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கி கொண்டிருக்கக்கூடிய, பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியில் பேசி பெண்களுடைய யோகவித்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய, எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஒரே வாரத்தில் 1,40,00,000 ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. அடியா தாடி இளம் மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? உயிரோடு உறவாடு ஒரு கோடி ஆனந்தோ, அது புருஷன் வந்தா தெரியும் உனக்கும் தான். நக்கல் பண்ணி சிரிக்கிறேன், நீங்கள் நக்கல் பண்ணுறீங்க. அந்த அம்மாவை பார்த்தா என்ன உங்களுக்கு நக்கலாக தெரியுதா? அந்த அம்மா ஒன்றும் பட்டிமன்ற பேசி பிழைக்கணும்னு அவசியம் கிடையாது சார். கௌரவத்துக்காக மேடையில் வந்து உட்காந்துருக்காங்க. பணத்துக்கு ஒரு விஷயமே, பணம் அந்த அம்மாவுக்கு ஒரு விஷயமே கிடையாது. அந்த அம்மா புருஷனை பற்றி சொன்னோம்னா ஊரே கைதட்டுவாங்க தெரியுமா? நக்கல் பண்ணி சிரிக்கிறீங்க ஆளாளுக்கு. நீங்கள் சுடிதார், நீங்கள் நக்கல் பண்ணுறீங்க. அந்த ஆடியோக்காரரும் சிரிக்கிறார் நம்ம அண்ணன். உண்மையிலே அது புருஷன் யாருன்னு சொன்னால் கைதட்டுவாங்க பாருங்க, அவ்வளோ பேரும். இது புருஷன் யார் தெரியுமா? கடலூர் ஜிஆர்டி தங்க மாளிகை முன்பாக கரும்பு ஜூசு கடை ஓட்டிருக்கான். சக்கையா புளியுமா, ஜூஸை குடிச்சுவிட்டு இந்த மாதிரி தொண்டை கட்டிக்கிச்சு, சுடுதண்ணி கிடைக்குமா சார்னு கேட்குது. உழைப்பு, குடும்பமே கடுமையான உழைப்பு. இது மாமியாக தான் கரும்பு சக்கை எள்ளி கொட்டுற வேலை. மாமனார் வீலுக்கு கிரீசு போடுவார், புள்ள 2 எலும்புச்சம்பளத்தை உள்ள தள்ளும். அப்படி குடும்பமே கடுமையாக உழைக்கக்கூடியவங்க. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர். பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமாக பாடுவாங்க. தமிழ்நாட்டிலே இது மாதிரி ஆள் கிடையாது. பழைய படத்தில் நடித்த நடிகர்லாம் இப்போ இல்லை, செத்து போயிட்டாங்க. பழைய படத்தில் பாடினவங்களும் இப்போ இல்லை, போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்தில் நடித்தவங்களும் இப்போ இல்லை, போய் சேர்ந்துட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டு இருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர. அந்தளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் மியூசிக் டீச்சராக இருக்காங்க, இசை ஆசிரியை. இந்த கொரோனா காலத்தில் அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூலில் சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீமில் பேசுகிற பிள்ளை பணம் இல்லாமல் சிரமப்படுதேன்னு அவங்க பங்காளி கம்பெனி திருப்பூரில் வச்சுருக்கார். 200 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில் இந்த அம்மாவை மேனேஜராக சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளோ ஒரு ராசியான ஆள். அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில் போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்கான்னா பாருங்கள். இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு. 200 கோடி சொத்துள்ள ஓனர் 10 பனியனை தோல்லே போட்டு விற்றுக்கிட்டு தெரிஞ்சிருக்கான். பசு புஷ்பா மேம்பாலத்தில் ஏறி இருக்க, அவன் கீழே விற்றுக்கிட்டு இருந்திருக்கான். இந்த அம்மா சன்னலை திறந்துக்கிட்டு கூப்பிட்டுருக்கு, ஓனர் அப்படின்ட்டு இருக்கு. இங்கேயே வந்துட்டியா தாயேன்னு வேட்டி செட்லாம் கழட்டி போட்டு ஓனர் வந்தால் மணமயில்குடி பஸ் ஸ்டாண்டில் போய் படுத்திருக்கான். முந்தான நாள் அவ்வளவு சிறப்பு பெற்றவங்க சென்னை ராணிக்குமார் அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்பா. சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்கு சும்மா சும்மாடி. ஆனந்த காத்தும் வீசுது, சாமந்தி காத்தும் அடிக்குது,
ஏண்டா டேய், அது சின்ன பொண்ணாடா, நல்லா பாடுற முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா. நீனும் அந்த அம்மா சிரிக்குது பாருங்க. உண்மையிலே அருமையான அம்மா, நல்ல பாடல்களை தந்துட்டு நல்ல ஒரு சிந்தனையோடு உள்ளவங்க. இவ்வளவு கருகருன்னு இருக்க முடியும், என்னம்மா காரணம்? மருதாணியா? வண்டி கிரீஸ் எடுத்தடி, அருமையாக இருக்கும். ரிக்கு வண்டி கிரீஸ் அடிச்சேன்னா சூப்பராக இருக்கும். ரிக்கு வண்டினா உனக்கு தெரியாதா? திருச்செங்கோடு இன்னைக்கு வந்து உலகம் பூரா ரிக்கு வண்டி ஓடினா நம்ம திருச்செங்கோடு பகுதி வண்டி தானே உலகம் பூரா ஓடிக்கிட்டு இருக்கு. வீடு பூரா பார்த்தியா எப்படி இருக்குன்னு? வரையிலே பார்த்தியா? உயரமாக இருக்கா? ரிக்கு வண்டி மாதிரியே உயரமாக இருக்கும். அப்படி செல்வ செழிப்பான பகுதி. ஆந்திரான்னா மகாராஷ்டிரான்னா வெளிநாடுகளில் போய் இந்த மண்ணினுடைய பெருமையை சேர்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் இந்த பகுதியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கக்கூடியவர் தேனியிலிருந்து வருகை வந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி, நல்ல பையன், ஒரு பள்ளியில் இசை ஆசிரியராக பணியாற்றக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி தேனி திருவேங்கடம் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கப்போம். அவர் வந்தாலே அவரை யாராவது ஒரு திருவேங்கடம் வந்து பார்த்துட்டு போவாங்க. வாழ்க்கை அவளை சிறப்பு பெற்றவர். அது போக அவர் மாலை நேரங்களில் பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்கிறார். 16 வருஷமாக டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரிடம் படித்த பையன்தான் இன்று நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக டீ கடை வைத்திருக்கிறார். எப்படி சார் உருப்பிடுமா? நைட்டு பூரா இங்கே வாட்சி விட்டு அங்கே போய் சூடாக பாலாக தருது இப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஏன்டா கடை வச்சுருக்கான்னு கேட்குறேன். சார் கல்கண்டு பால் விரும்பி சாப்பிடுவாங்க சார், காலும் சாரும் வளர்மதி மூலமாக அப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருமை தம்பி நம்மளுக்கு ரிதம்பேட் இசைக்கு வந்திருக்கக்கூடியவர், வாலஜாவிலிருந்து வெகு தூரம் பயணம் செய்து வந்திருக்கக்கூடிய, எங்கு சென்றாலும் அந்த சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய நல்ல மனசுக்கு சொந்தக்காரர், கடினமான உழைப்பாளி. இன்றைக்கி பட்டிமன்றம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி வாசிப்பார், நாளைக்கு ஆர்கெஸ்ட்ரா இருந்தால் வாசிப்பார். இடைப்பட்ட நேரங்களில் சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன வேலை கிடைத்தாலும் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய ஒரு மனிதன்தான் அருமை சகோதரர் பாலஜா கிச்சா அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டலை கொடுக்கணும். அருமையான ஆடியோ. நாங்கள் வரும்போது இங்கே ஆடியோ எப்படின்னு கேட்போம். இவங்க ஆடியோ அப்படின்ட்டாங்கன்னா எந்த கவலையும் பட மாட்டேன். இல்லைன்னா நாங்கள் ஆடியோ கார்ட்ட பேசுகிறோம்லாம் ரூல்ஸ் பேசுவோம். ஹலோ சிவஸ்ரீ ஆடியோஸ். உண்மையிலே அண்ணன் வந்துட்டாருன்னா எங்களுக்கு ஒரு தைரியம் வரும். என்ன நிகழ்ச்சினாலும் சக்ஸஸ் பண்ணிவிடலாம் அப்படின்னு ஒரு மனசு வரும். சில ஊர்லையில் எங்களுக்கு ஆடியோக்காரங்க கொள்கிற மாதிரியே உட்காந்துருப்பாங்க. நேற்று ஒரு ஊரில் பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்கேன், ஆரம்பிக்கல கேட்குறேன் அந்த ஆடியோக்காரர், எப்போ முடிப்பேன் யாயா டீசல் 2 மணி நேரத்துக்கு தான் ஓடும் இன்ஜினில், அதுக்குள்ளே நீ சொல்லிய முடிச்சிரு, அதுக்கு மேலே விழாக்குள் உள்ள என்னால் காசு வாங்க முடியாது. அப்படி ஆள்கிட்டையெல்லாம் சப்பிச்சு வந்திருக்கோம். சிவஸ்ரீ ஆடியோஸ் அருமையாக பண்ணியிருக்காங்க. எங்களையும் உங்களையும் படம் எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவனர் கிருஷ்ணா அவர்களுக்கும், கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய இயக்குனர் கீனா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, நாங்கள் இந்த திருச்செங்கோடு பகுதிக்கு வருகின்ற பொழுதெல்லாம் எங்களை வரவேற்று எங்களை உபசரித்து எங்களுக்கு மனம் குளிர வைத்து அனுப்பக்கூடிய என் பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை சோழா ராதா அவர்கள் வந்திருக்காங்க. அவருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, மஞ்சுநாதன் பொழுது வந்து விடுவார். இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக உங்கள் கைதட்டலோடு வருகிறார் இயக்குனர் பிரபு அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்கப்பா. ஹலோ ஹலோ ஹலோ. நல்லா ஜோரா ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். அற்புதமான மக்கள். ஒரு ஓ போடுங்க பார்க்கலாம். கேட்கல இன்னும் சத்தமா என்ன அனல் பறக்குது பாத்தீங்களா? உங்களுக்காகவே நான் பாட்டு பாடுறேன். நல்லா கை தட்டுறீங்களா? அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. டைமிங்கோட கை தட்டுங்க. அந்த இறையர்களால் நமக்கு எல்லாத்துக்குமே டைமிங் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ரெடியா? அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா,
தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே எனதுயிரே எனதுயிரே. அற்புதமான மக்கள். இவங்க கைத்தட்டல பார்த்தோன்னே ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வருதுங்க. என்ன கவிதை? ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தால் தங்கத்தட்டு கிடைக்கும், ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தால் வெள்ளித்தட்டு கிடைக்கும், ஒரு 50 ரூபாய் கொடுத்தால் எவர் சில்வர் தட்டு கிடைக்கும், எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு தட்டு அது காராள வம்சத்தின் கைத்தட்டு அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்திருக்காரு. என்ன ஒரு ஜனங்க பசங்க பாருங்க, பட்டிமன்ற ரசிகர்களா இருக்காங்க. இப்ப நடுவரை போல போற நல்லா கைத்தட்ட கண்ணு தட்டுறீங்களா? ஏன்னா தமிழகத்தின் மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவை கலைவாணர் அவர். அவருக்காகவே நான் பஸ்ல உட்காரப்ப எழுதிட்டு வந்தாங்க. இயக்கத்தில் பெருமை சேர்த்தது இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, இசையால் பெருமை சேர்த்தது இசைஞானி இளையராஜா, தமிழகம் முழுக்க நகைச்சுவையால் பட்டிமன்றங்களுக்கு பெருமை சேர்க்கும் ஒரே ராஜா அவர்தான் தேவக்கோட்டை மகாராஜா அவர்களுக்கு அற்புதமான மக்களின் கைத்தட்டலை. என்ன சொல்றாரு அவர்? நீ தான் சொல்ற கேசவர்த்தினிக்கு என்ன வாங்கி கொடுத்தா நல்லா பேசுற, இல்ல பேச மாட்டேன். ஆமா, எல்லாத்த பத்தி கவிதை சொல்லுவாங்க.